உலகத்திலே மோஸ்ட் ஃபிட்டஸ்டான டிசிப்ளினான ஒரு பிளேயர் யாருப்பான்னு கேட்டா உங்களால யாரையுமே சொல்ல முடியாதுங்க. ஒருத்தர் தவிர அவர் தான் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு 20 வயசுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே இருக்கும். ஒருத்தர் இந்த உலகத்துக்கே வரதுக்கு பிரச்சனையா இருந்தா என்ன பண்றது? இருக்கிற வறுமையில இந்த குழந்தைய வளர்க்க முடியாதுன்னு அவங்க அம்மா சொல்ல எப்படியோ அந்த அம்மாவை மண்டையை கழுவி குழந்தைய பேக்க வைக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்து ஃபுட்பால்ல இருந்த ஈர்ப்பால என்னதான் வறுமை இருந்தாலும் ஃபுட்பால் ஆட சேர்த்து விடுறாங்க. வீட்டுக்கு போனா சாப்பாடு இல்லாம இருக்குன்னு தெரிஞ்சு நைட்டு ஃபுல்லா விளையாண்டுட்டு அங்க இருந்து தெருவை கூட்டிட்டு வர காசுல மெக்டொனால்ட்ஸ்ல பர்கர் வாங்கி சாப்பிடுவாரு. ஃபுட்பால் நல்லா ஃபோன் பண்ணிட்டு இருந்தாலும் திடீர்னு 14 வயசுல ஹார்ட்ல ப்ராப்ளம். என்னதான் சர்ஜரி பண்ணி கியூர் பண்ணிருந்தாலும் இனிமேல் ஃபுட்பாலே ஆடக்கூடாதான்னு சொல்ல நான் ஃபுட்பால் மட்டும் தான் ஆடுவேன்னு சொல்லி பயங்கரமா ஃபோன் பண்ணி ஸ்போர்ட்டிங் கிளப்ல ஜாயின் ஆறாருங்க. அப்புறம் என்ன மான்செஸ்டர் கைண்ட் ஆடுறப்போ வேற லெவல்ல ஃபோன் பண்ணனால அலெக்ஸ் ஃபெர்குசன் கடல சிக்கிறாருங்க. அப்போ மான்செஸ்டர் யுனைட்டட் சும்மாவே ஸ்ட்ராங்கான டீம். அங்க போய் ஒரு சாம்பியன்ஸ் லீக் மிச்ச கப்ஸ் எல்லாம் அடிச்சு வேற லெவல்ல ஃபோன் பண்ணிட்டு டவுன்ல இருந்து ரியல் மட்ரிட தொடர்ந்து 4 வருஷம் ஃபைனல் அடிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாம இவர் ரெக்கார்ட்ஸ்ல மட்டும் தான் பயங்கரம்னு பார்த்தா இவர் பண்ண நல்ல விஷயங்களும் பயங்கரங்க.